ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் கூட அவேர்னஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த அவேர்னஸ் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கும் அண்ட் ஸ்பெஷலாக நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்குமான ஒரு நிதி விழிப்புணர்வு பதிவு தான். மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்களே, சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம டிவி விளம்பரங்களில் தான் பார்த்துருப்போம், இல்லை ஃபோன் விளம்பரங்களில் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக ஒரு 5 பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சின்னதாக நம்ம சேமிக்கக்கூடிய அந்த சேமிப்புகளுடைய தொகுப்பு தான் மியூச்சுவல் ஃபண்ட். இது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது பல பேர் சேர்ந்து ஒரு குழுவாக, அதாவது மகளிர் மன்றம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 20 பேர் 15 பேருன்னு லிமிட் வச்சு ஒரு குழுவாக வந்து சீட்டு போடுவீங்க. ஸோ அதே போல் தான் பல பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சின்னதாக சிறுக சேர்க்குற பணத்தை ஒரு பெரிய தொகையாக மாற்றுறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது சீட்டு போடுற மாதிரியே அப்படின்னே நினச்சிக்கோங்களேன். அடுத்தது நிபுணர்களுடைய நிர்வாகம். இந்த பணத்தை நம்ம வந்து நம்மளே நேரடியாக முதலீடு செய்யாமல் அனுபவம் வாய்ந்த ஒரு நிதி நிபுணர், இப்போது நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றின நாலேஜ் இல்லை. ஸோ ஃபண்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டு அதுக்குன்னே எக்ஸாம் எழுதி செபி ரெஜிஸ்டர்டு அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க நம்மளை வந்து சரியான இடங்களில் முதலீடு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய நிர்வாகத்தில் நம்ம முதல்ல போய் கற்றுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டே வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது குறைஞ்ச முதலீடு. நம்மளால் வந்து ஒரு 5,000 10,000 அந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஒரு மாதம் ஒரு ரூ. 500. ஏன்னா நம்ம சீட்டு பணம் கட்டுறது கூட வந்து மாதம் ரூ. 500 600 அந்த மாதிரி 1000க்குள்ளே தான் நம்ம கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி குறைஞ்ச முதலீடாக மாதம் ஒரு ரூ. 500 இருந்தால் கூட இந்த திட்டத்தில் நம்ம சேமிக்க தொடங்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஏன்னா என்னால் மொத்தமாக வந்து கட்ட முடியாது, ஆனால் மாதத்தில் இவ்வளோ தொகை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது 4வதாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா வளர்ச்சி வாய்ப்பு. இப்போ நம்ம வந்து பேங்க்கில் பணத்தை வந்து வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சம்பளமாக இருந்தாலும் சரி, ஏரி வேலையில் போயிட்டு நம்ம வேலை செய்கிறோமே அந்த காசு, லோன் எடுக்கிற காசு எல்லாமே அக்கௌண்ட் மூலமாக தான் நமக்கு வந்து வருது. அப்போது நம்ம பேங்க்கில் வைக்கிற பணத்தை விட மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்களில் நம்ம குறுகிய காலம் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நிச்சயமாக லாபம் இருக்காது. இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதை நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் எனக்கு இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் எனக்கு சுத்தமாக லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லாங் பீரியட், நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யணும். லாங் பீரியட் அப்படின்னு உடனே 10 வருஷம் 20 வருஷம்லாம் நினச்சிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷமாவது நம்ம இருந்தால் தான் அந்த தொகை வந்து ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி அடையும். ஸோ அதனால் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்கிறப்ப தான் அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறுகிய காலம் நம்ம முதலீடு செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதில் லாபமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பாதுகாப்பு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்மளுக்கு பேங்க்கில் எப்படி நம்மளுடைய பணம் சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல் தான் இதுவும் வந்து செபி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு அமைப்பால் தான் முறைப்படுத்தப்படுது. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிட்ட தான் நம்ம போய் மியூச்சுவல் ஃபண்டே வாங்க போகிறோன்றதெல்லாம் சொல்லி வாங்கணும். ஸோ அந்த செபி வந்து இது எல்லாத்தையும் முறைப்படுத்துறதால நம்மளுடைய பணம் வந்து அந்த இடத்துல பாதுகாப்பாக தான் கையாளப்படும். ஆனால் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதிக லாபம் இருக்காது. லாங் டேர்மில் இருக்கப்போ மட்டும்தான் நம்மளுக்கு லாபம் இருக்கும். இது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் கொஞ்சம் புரியாத மாதிரியும் தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து நம்ம பார்க்குறப்ப ஒரு சில வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு போடுறேன். நிச்சயமாக புரியும். இதை பார்த்த உடனே இது என்ன இது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இது நமக்கு இப்போ தேவை. அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பாட்டி அம்மா எல்லாருமே வந்து இது மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு தெரியாமலே அவங்க சில விஷயங்களை வந்து கையாண்டிருக்காங்க. அதுதான் வந்து சீட்டு கட்டுறது. அப்போல்லாம் சீட்டு தான் கட்டி ஒரு பொருளாக ஒரு நகையாக எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது நமக்கு வந்து இப்போது எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஆன்லைன் அப்படிங்கிறதால இப்போது நம்ம ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி போயிட்டு சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் நினைக்கலாம் நம்ம எஃப்டியில் போடலாம், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எஃப்டிக்கெலாம் வந்து மினிமம் 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் தான் லாக்இன் பீரியட். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியும் ரெனிவல் பண்ணணும். அப்போ வந்து அந்த வட்டி வந்து குறைஞ்சதுன்னா குறைஞ்ச வட்டிக்கு தான் தருவாங்க. இல்லை அதிகமாகிருச்சுனாலும் அதில் சேஞ்சஸ் வந்து இருக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து சேஃப் தான். ஆனால் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் அது சேஃப். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 8 இயர்ஸ், இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே, பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அட் த வெரி ஃபர்ஸ்ட் முதல்ல சேலரி வாங்குறப்பயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது இன்னும் சூப்பர்.
இப்போ இல்லத்தரசிகள் உங்களுடைய பிள்ளைங்க எல்லாமே நிறைய பேர் வேலைக்கு போகக்கூடிய நிலமையில இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இதை பற்றி சொல்கிறத விட அவங்களே நிறைய இதை பற்றி தெரிஞ்சிட்ருப்பாங்க. ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதுக்கான அவேர்னஸ் உங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.